வீடியோ லென்த்தாக இருக்கனால பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் அப்லோடு பண்ணியிருக்கோம். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த பேசிக் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். இல்லை நான் பார்த்தீங்கன்னா ஒரு பால்லேருந்தே கிரியேட் பண்ணிக்கிங்கன்னா டேரெக்டாக இதுலேருந்தே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் அதுக்கப்புறம் ஃபேசெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கல்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா பேசிக்கான ஷேப்ஸ் கொண்டாடுறதுக்கு இதில் இருக்க ஓரளவு பேசிக்கான ப்ரஷ் ஓரளவு முதல்ல பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ நிறைய அது தேவைப்படுறது எல்லாமே ஜி ப்ரஷ் இருக்கிற ஆட்டமே கொண்டாந்துட்டாங்க. கிராப் டூல் அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ரேடியஸ் அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இழுக்கணும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சு நம்ம இப்போ வால் இவ்வளோ தூரம் நமக்கு தேவையில்லை, இப்படி வச்சுக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னா இங்கே ஸ்மூத் டூல் இருக்கும். ஓகேங்களா, இங்கே ஸ்மூத் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணலாம். ரெண்டு சைடும் ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு மிரர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸ் கிளிக் பண்ணுங்க, கொண்டாந்து வச்சிங்கன்னா தெரியும். இல்லை இது ஆப்போசிட்டாக இருக்குது, அதாவது இந்த சைடு இந்த 2 டாட் காட்டுது அப்படின்னா ஒய் கிளிக் பண்ணி பாருங்க. அதாவது எக்ஸ் ஒய் சேம் டைம் வைக்கக்கூடாது. சேம் டைம் வச்சிங்கன்னா எல்லா பக்கமும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்னா கீழே ஆப்போசிட், அதாவது எக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ கொண்டாடுறேன். இந்த ஆரஞ்சு கலர் டாட்டை பார்த்தீங்கன்னா இதுக்கு மிரர் பண்ணுது ஒய்ங்கிறது. அது எக்ஸ் ஒய்னு கொண்டாடுறப்ப 4 இது காட்டுது. அதனால நமக்கு அது தேவையில்லைங்க. அதனால உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு எனக்கு எக்ஸ் படி தான் தேவைப்படுது மிரர் பண்ணணும்ட்டு அங்கே வச்சுக்கிட்டு இப்போ நான் ஸ்மூத் பண்ணேன் அப்படின்னா இப்படி கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்து இந்த இடத்துல அதுக்கப்புறம் கிராப் டூல் வச்சு தான் நம்ம பேசிக்கான இந்த ஷேப்ஸ்லாம் இன்னும் கொண்டு வரணும். இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் இது நீளமாக இப்படி வளைவாக கொண்டாடலாம். இங்கேனா கொஞ்சம் பெண்டாக இருக்க மாதிரி இருக்கும். வயிறு கொஞ்சம் உள்ள தள்ளி கொஞ்சம் ஒட்டும், இங்கே உள்ள தள்ளி அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கும். கால் கொஞ்சம் முன்னாடி இருக்குது அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை. சைஸ் ரொம்ப இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். அந்த ரிங் எங்கெல்லாம் டச் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு. கால் தான் ரொம்ப பின்னாடி தள்ளி வந்துடும். மவுஸ் வேறு ஒர்க் ஆகலை. இதை நம்ம கிராப் டூல் கொடுத்து இன்னும் வாழை ஒட்டின மாதிரியும் இன்னும் கொஞ்சம் இது இப்படி இருக்கிற மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸ்மூத் டூல் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலும் இங்கே ஸ்மூத் டூல் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதில் ஜி ப்ரஷில் தான் அப்படி இருந்துச்சு, இப்போ இதில் வந்துடுச்சு. இப்போ காது வரைகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மார்க் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஜே ஸ்கல்ப்ட், ஜே மெஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களாவே மாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தா இங்கே இருக்குது மாஸ்க் இருக்குங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்க் வச்சு என்ன பண்ணலாம்னா நிறைய இது பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இதை பாதியாக கட் பண்ணணும் அப்படின்னா ஒரு தனி ஆப்ஜெக்டாக கட் பண்ணணும் அப்படின்னா சர்க்கிள் மாஸ்க் எல்லாமே இருக்கும். இப்படி பாக்ஸ் மாஸ்க் கொடுத்துட்டு மாஸ்கில் போயிட்டு மாஸ்க் ஸ்லைஸ்னு கொடுத்தேன்னா அந்த மாஸ்க் பண்ண இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி கட் ஆகி இப்படி கிடைக்கும். நமக்கு இப்படி வேணாம், கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துட்டேன். மாஸ்க் ஸ்லைஸ் அண்ட் ஃபில் வேணும். ஓகேங்களா, ஒரு சரிசமமாக வெட்டின மாதிரி பாலி சரியா இல்லாதனால இங்கே ஒரு இதாட்டம் வந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நியூ ஆப்ஜெக்டாக அதை கட் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னாலும் நியூ ஆப்ஜெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலிண்டர் மட்டும் வச்சு இப்போ ஒரு மெஸ் அப்படின்ட்டு தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஸ்கல்ட் போனோம்னா இந்த தலையை மட்டும்தான் நம்ம ஸ்கல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலிண்டர் பண்ண முடியாது. அதனால கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துட்டு ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுபோக ஃபேஸ் செட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு இதில் சரியாக புரியுது, ஜி ப்ரஷ்க்கு இருக்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு தோணுது. நம்ம இதை ஒரு கலராக நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிக்கலாம். மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்க முடியாது. மாஸ்க் என்ன இப்போ ஒர்க்குக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்குது. இப்போ எனக்கு இந்த இடத்துல இப்படி மாஸ்க் பண்ணியிருக்கேன். வேற ப்ரஷ் எடுத்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னா கிளே இருக்குது, எடுத்து ஒர்க் பண்ணேன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். ரொம்ப பாலிகன் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு இது ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டாடுறது. அதாவது பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் கொண்டாந்துட்டீங்க, ஒரு கிராஃப்ட் உள்ள வச்சு கொண்டாந்துட்டீங்க அப்படின்னா மாஸ்க்கு அதுக்கப்புறம் இந்த வச்சு ஒர்க் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் மேடிஃபையர் போய்க்கிங்க, மல்டி ரெசல்யூஷன் கொடுங்க. மல்டி ரெசல்யூஷன் கொடுக்குறப்ப இங்கே சப்டிவைட் கொடுங்க. இங்கே சேஞ்ச் ஆகும், ஒரு டைம் சேஞ்ச் ஆகிற தெரியுது, ஒரு டைம் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து அது சப்டிவைட் கொடுக்கலாம், அப்படியே அப்ளை கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இன்னும் இந்த வயர் ஃப்ரேம் 10 அப்படின்னா மட்டும் இன்னொரு சப்டிவைட் கொடுங்க, ஹேங் ஆகும். ஓகேங்களா, ரொம்ப கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கலான்னு தோணுது. அதனால பார்த்தீங்கன்னா மல்டி ரெசல்யூஷன் சப்டிவைட் அப்டேட் ஆகும், ஆனால் ஆக மாட்டேன். அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா நல்லாவே இருக்குது. இங்கே மாற்றிக்கிங்க வயர் ஃப்ரேம். இது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வயர் ஃப்ரேம் மோடுக்கு வந்துட்டு போகிறேன். ஸ்கல்ட்டு போயிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதாக தெளிவாக இருக்கும். மாஸ்க் வந்துட்டு இந்த இடத்துல இப்படி சும்மா காது மாதிரி வரைஞ்சிருக்கேன். வேற கிளே ஏதாவது அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மாஸ்க்குங்கிறது
எங்கனெல்லாம் மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இப்படி நம்ம கண்ணு வரைகிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது கண்ணு கிடையாது, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். மாஸ்க் அப்ளை ஆகிருக்க இடத்துல நம்ம ட்ரா பண்ண முடியல, ப்ரஷ் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றேன். அதே இது மாஸ்க் போயிட்டு இன்வெர்ட் மாஸ்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்படி கிடைச்சிக்குதுங்களா? இந்த இடத்த என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கிளே அப்ளை பண்ணி இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டே வந்து அங்கே அந்த இடம் நல்லா தடிமன் ஆகிக்கிட்டு, அதாவது கொஞ்சோண்டு திக்னஸ் தேவைப்படுதுன்னா இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டே நல்லா குண்டாகலாம். ஒன்று அது பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு நல்லா கொஞ்சம் வேணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா கிராப் டூல் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா ரேடியஸ் பெரிய சைஸாக வச்சுட்டு இதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா கரெக்டான ஷேப்ஸ் வரல. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? மற்ற இடம்லாம் ஒர்க் ஆகாது, மாஸ்க் அப்ளை ஆகிருக்க இடம்லாம் ஒர்க் ஆகாது. அந்த சைடு ஒய் எனபிள் கொடுக்காம முட்டை இல்லைன்னா மிரர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ரெண்டு சைடு அப்படி காது இருக்கிற மாதிரி கொண்டாந்துருக்கலாம். இதை மாஸ்கோட இது மாஸ்க் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த இடம் மட்டும் நம்ம ட்ரா பண்ண முடியாது. அது இன்வெர்ட் கொடுத்துட்டு பண்ணோம்னா அந்த இடம் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லையும் பார்த்தீங்கன்னா இது இருக்கு. மாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு மாஸ்க் சும்மா நார்மலாக ட்ரா பண்ணுறது. இதை மாஸ்க் கிளீன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கும். கிளியர் மாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா கிளியர் ஆகிக்கும். இது ஒரு மாஸ்க் தான் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸ் மாஸ்க் இருக்குது. அது போக சர்க்கிள் இருக்குது, லைன் மாஸ்க் இருக்கும். ஓகேங்களா? லேசோ மாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணலாம். அப்படி இப்படி ட்ரா பண்ணுறோம். இப்படி ட்ரா பண்ணுறது இந்த சைடு ட்ரா ஆகணும், அப்படியே ஆப்போசிட் சைடு ட்ரா ஆகணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ காது வரைஞ்சல அது மிரர் யூஸ் பண்ணாமே ஆப்போசிட் சைடு எனக்கு ட்ரா ஆகணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதை இப்படி ட்ரா பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும்தான் ட்ரா ஆகுது. இந்த சைடு ட்ரா ஆகணும், ட்ரா ரெண்டு சைடுமே ஆகுது. ஓகேங்களா? எனக்கு ஒரு சைடு மட்டும் தான் ட்ரா ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் ஃபேஸ் ஒன்லி அப்படிங்கிறது கொடுத்துட்டு இப்போ ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? அந்த மாஸ்க் எனபிள் பண்ணியிருக்கப்ப இது ஒரு ஆப்ஷன்ஸும் பார்த்துங்க அப்படிங்க ஒன்று. ஓகேங்களா? இந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் செட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் செட் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்க் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன், இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிட்டு இன்னொரு மாஸ்க்கு இங்கே தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இன்னொரு மாஸ்க்கு தேவைப்படுது, இதை நான் டிரான்ஸ்ஃபார்ம் டூல் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெர்ட் கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணோம்னா நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே எப்படி செலக்ட் இருந்துச்சு, இங்கே அதுக்கு மாஸ்க்னு இருக்குது. ஓகேங்களா? ஸ்கல்ப்டில் இப்படி பண்ணுறப்ப எனக்கு இதை மட்டும் தான் அப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா இதை மறுபடியும் போயிட்டு நான் மாஸ்க்கு கொடுத்தேன்னா அந்த ஷேப்ஸ் மாறி போயிடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் கண்ணு வரையிலான்னு நினச்சிருப்பேன், அதுக்கு ஒரு மாஸ்க் போட்டு வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன், இது அப்புறம் ட்ரா பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா இதை மூவ் பண்ணுறப்ப இதுவும் சேர்ந்து ஒரு இன்னொரு இது எக்ஸ்ட்ரூட் ஆகுது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனைலாம் வருதுல்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் செட் அப்படின்னு ஒன்று கொண்டாந்துருக்காங்க. இப்போ இந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா கிளியர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபேஸ் செட் அப்படின்னா ஒவ்வொரு கலர்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுக்கலாம். அதான் இன்னும் நான் புரிஞ்சு வச்சிருக்கிறது ஜிப்ரஸில் புரிஞ்சு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஓகேங்களா? நான் எங்கேயும் கற்று கிடையாது, அங்கங்கே பார்த்து எனக்கு தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபேஸ் செட்டுங்கிறது நான் புரிஞ்சுருக்கிறது தான். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்களா, இப்போ அப்படியே ஃபேஸ் செட் பாக்ஸ் ஃபேஸ் செட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே செலக்ட் பண்ணணும், அப்போ தான் ட்ரா பண்ணுற மாதிரி கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இப்படி கண்டினியூஸாக அப்படி ட்ரா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, எனக்கு இந்த ஒரு ஷேப்ஸ் இதை நான் அடுத்து ஒர்க் பண்ணணும். அடுத்து நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னாலும் டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு இது வச்சிருக்கேன். இது ஒன்று. ஓகேங்களா? அதே இது இங்கே நான் ஒரு துணி மேலே ஏனை மேலே பொத்தி இருக்க மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாலும் சும்மா இங்கே ஒரு கலர்லாம் வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் ஃபேஸ் செட் நான் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஃபேஸ் செட் கொடுத்துட்டு எந்த கலரில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இதை கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேயர் கிரியேட் ஆகிருக்கும், ஒரு புது ஆப்ஜெக்டாக. அதுக்கு திக்னஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணோன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு 0.1 mm டேரெக்டாக கொடுக்குற எவ்வளோ திக்னஸ் தெரியுதுன்னு பாருங்கள். ஏன் தெரியல அப்படின்னா ஆப்செட் 0 கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? ஒரு புது ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் ஆகிருக்கு மெஸ்ஸுன்னு. இது உங்களுக்கு இதோட திக்னஸ் ஆப்செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்ஜெக்டோட ஒட்டி இருக்கணும் அப்படின்னா -1 தான் இருக்கணும். அப்போ தான் ஒரு எல்லாம் மெர்ஜாகி பிரிண்ட் பண்ணுறப்ப தனித்தனியாக அங்கே கேப் விடுவாங்க. 3D பிரிண்ட் பண்ணுறவங்களுக்கு -1 0.-1 வச்சிருந்தா கரெக்டு. 3D பிரிண்ட் பண்ணுறப்ப இது தனி ஒரு ஆப்ஜெக்டாக பிரிண்ட் பண்ணுவேன், இது தனி ஒரு ஆப்ஜெக்டாக பிரிண்ட் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணுவேன் அப்படின்னா 0 கொடுத்தோம்னா அது கொஞ்சம் ஒட்டின போக்கில் தான் இருக்கும். அதே இது 0.1 கொடுத்தோம்னா கொஞ்சம் கேப் விட்டுருக்கும் ஆப்செட். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், டேரக்ட் இதுனா தெரியும், கொஞ்சம் வளைவாக இருக்கனால அது கேப் இருக்கிறது தெரியாது. ஓகேங்களா? ரொம்ப கேப் வைப்போமா, ஒரு 1 டேரெக்டாக வைப்போம்.
அப்படின்னு தெரியல. ஆப்செட் ஒரு 4 கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு நம்ம டிரா பண்ண ஷேப்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கிறத பார்க்கலாம். இது எனக்கு ஓகே அப்படின்னா இது அப்ளை கொடுக்கலாம். அப்புறம் வேணா கூட நம்ம மூவ் டூல் கொடுத்து கூட பக்கத்துல கூட கொண்டு போய் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது இப்படி இருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு ஸ்கல்ட் மோட் போனோம்னா மெஸ்ஸை தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். எனக்கு சிலிண்டர் தான் நான் அடுத்தடுத்து ஒர்க் பண்ண போறேன். அதனால சிலிண்டரை கிளிக் பண்ணிட்டு ஸ்கல்ட் மோட் போனேன்னா மறுபடியும் நமக்கு நான் இதை மெஸ்ஸை ஹைடு பண்ணிக்கிறேன். மெஸ் எக்ஸ்ட்ரூட் ஆன அந்த கிரீன் கலர் அப்படியே இருக்கு. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேஸெட்டில் போயிட்டு ஃபேஸெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அதை எக்ஸ்ட்ராக்ட் ஃபேஸெட் இந்த கலர் கொடுக்குறேன். 0.1 mm எக்ஸ்ட்ரூட் ஆகுது. புரியுதுங்களா? கொஞ்சம் நம்ம ஒரு இது மார்க் பண்ணி வைக்கிறோம். இப்போ ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த புது ஆப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கொடுத்து வச்சு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதை போய் டிரா பண்ணணும், அந்த இடத்த டிரா பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபேஸெட் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் ஃபேஸெட்ல இருக்கு. நான் தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான். ஜிபிரஸ்ல பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான், கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் இன்னும் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மாஸ்க்ல இருந்து ஃபேஸ் செட்டுக்கும் ஃபேஸ் செட்ல இருந்து மாஸ்க்கு கொண்டு வைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஒரு மாஸ்க் பண்றேன். நான் ஒர்க் பண்ணிட்டேன். மாஸ்க் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா சும்மா மாஸ்க் போட்டு ஒர்க் பண்றேன். இந்த மாஸ்க் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு இதை ஒரு ஃபேஸ் செட்டா கன்வெர்ட் பண்ணி வைக்கிறனாலும் ஃபேஸ் செட்ல போயிட்டு ஃபேஸ் செட் ஃப்ரம் மாஸ்க் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி ஒர்க் பண்றது, அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்றது, ஸ்லைஸ் பண்றது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. கட் பண்றதெல்லாம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்க்கும் ஃபேஸ் செட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஷேப்ஸை பத்தி பார்த்துருக்கோம். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க.